இந்த சாம்பிள் ஜிபிலி வீடியோவை பார்த்துட்டு வாங்கலாம். அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா போலாம். என்ன ஃப்ளேவர் வேணும்? சாக்லேட் கொடுங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி. அலை வருது, ஓடுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இதுதான் கோடை விடுமுறையின் சந்தோஷம். இப்போ நம்ம பார்த்தது சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான். இதையே வந்து நம்ம பெருசாக ஒரு ஸ்டோரியாகவே கிரியேட் பண்ண முடியும். உதாரணமாக இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணதால நம்மளுக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்களா, போடுற வீடியோ எல்லாமே மில்லியன்ஸில் லேக்கில் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து 8 lakh 1 million, அதுக்கப்புறம் 7 lakhன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வியூஸ் அள்ளினுக்குது. இதுமாதிரி வியூஸ் வரது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிக்குது. ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருந்தால் அவருக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி சேனல்ஸை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி இது மாதிரி வீடியோஸை போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு ஸ்டோரி இல்லாட்டா வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ChatGPT இருக்குது. ChatGPTயில் போய்ட்டு நம்ம முதல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட மைண்டில் ஏதாவது ஒரு கதை இருக்கும், இல்லாட்டா வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கோடை காலத்தை பற்றி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லு. அது வந்து எனக்கு 30 செகண்ட் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லாட்டா 10 நிமிஷம் கூட சொல்லிக்கலாம். இது மாதிரி 10 நிமிஷம் கதை எனக்கு ரெடி பண்ணி கொடு. அது வந்து தங்கிலீஷில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் தமிழ்னு கூட சொல்லலாம், இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்டை போட்டோம். இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் போட்டோம். நீங்கள் வேணும்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அங்கேருந்து ப்ராம்ப்ட்டை வேணா காப்பி பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட்டை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்களா, சீன் பை சீனாக நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெயில் காலத்தை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு இமேஜாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கேரக்டர் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல திருப்பி வந்து இதுக்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போது இந்த ஸ்டோரியில் வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ChatGPT கிட்டே நான் கேட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது. ஆனால் நம்ம சாதாரணமாக கேட்கலாம், எனக்கு வந்து இந்த கதையில் இருக்கிற எல்லா கேரக்டருக்கான ப்ராம்ப்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே போதும். இது வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதே வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லாட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களோட இமெயில் ஐடி மட்டும் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடான ப்ராம்ப்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன எடுத்துங்க, இல்லாட்டா வந்து உங்கள் விஷ் தான். இப்போ இந்த ப்ராம்ப்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கதையில் எத்தனை கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டருக்கான ப்ராம்ப்டை வந்து இங்கே இமேஜ் ப்ராம்ப்டை வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுத்துது பாருங்கள். இங்கே வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு பையங்கிறான், மெயின் கேரக்டர். இவர் தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா மீனான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது, சின்ன கேரக்டர். அதுக்கப்புறம் அருண் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. இது மாதிரி நம்மளுக்கு அம்மா கேரக்டர் இருக்கிறாங்க, அப்பா கேரக்டர் இருக்கிறாங்க. இது மாதிரி 9 கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்குது. இந்த 9 கேரக்டரையும் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும். இமேஜாக ரெடி பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜுக்கு எல்லா கேரக்டருக்கான இமேஜ் ரெடி பண்ணிட்டோமா, இப்போ அந்த முதல்ல நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கான வீடியோ ப்ராம்ப்ட்டை இங்கே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எல்லாமே ப்ராம்ப்ட்லாம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ், அதுக்கப்புறம் வீடியோ, அதுக்கப்புறம் எடிட்டிங், அது மாதிரி நம்ம போயிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டோரிக்கான வீடியோ ப்ராம்ப்ட்டை ரெடி செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாவே போதும், நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, அதாவது அக்யூரேட்டாக நம்மளுக்கு கேரக்டர் வேணும் என்பதற்காக நம்ம இது மாதிரி ChatGPT கொடுத்து நம்ம டெவலப் பண்ண விஷயம் தான் இது. இது மாதிரி ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லாட்டா வந்து சொல்லிவிடுங்க, நீங்களே எனக்கு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுங்கன்னு சொன்னாவே போதும், வந்துடும். இது மாதிரி வீடியோ ப்ராம்ப்ட்டே நம்ம ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்களா, இந்த வீடியோ ப்ராம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் சீன் வந்து பிரித்து கொடுத்துக்குது. இது மாதிரி சீன் பை சீனாக நம்மளுக்கு வீடியோ ப்ராம்ப்ட்டை பிரித்து கொடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீன் 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு முதல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரிச்சுட்டு முதல் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா 11லேருந்து 20 வரும். அதுக்கப்புறம் 21லேருந்து 30 வரும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பார்ட் 1, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்குது. அதால் ஈஸியாக வந்து நம்மளால் இமேஜ், வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும் சொல்லிட்டு இது மாதிரி பிரித்து கொடுத்துக்குது. நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 1 வந்து இப்போ கிரியேட் பண்ணலாம். பார்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், வீடியோ ப்ராம்ப்ட்டில் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுக்குது. A to Z வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ChatGPTயில் ஒரு பக்காவான ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து முதல்ல கேரக்டரெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். கேரக்டர்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே வாங்கலாம், அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்களா ChatGPTயை. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் இமேஜ் இருந்துச்சு பாருங்கள், 9 கேரக்டர் இமேஜ்.
அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கார்த்திக் இது வந்து மெயின் கேரக்டர். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 12 இயர்ஸ் ஓல்டு இந்தியன் தமிழ் பாய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் குரோமுக்கு போய்க்கலாம். கூகுள் குரோமில் போயிட்டு இங்கே கூகுள் ஃப்ளோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்களா. சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து இது மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் நேனோ பனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணும் 16:9 பெரிய வீடியோ கிரியேட் பண்ணுறோம். அதனால 16:9 வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே நேனோ பனானா ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரீயாக வந்து இந்த கூகுள் ஃப்ளோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிலனா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஜெமினி அதுக்கப்புறம் கூகுள் ஃப்ளோ எல்லாத்தையும் வந்து எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டோமா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ராம்ப்டை வந்து போட போகிறோம். நம்ம ப்ராம்ப்டை வந்து இந்த இடத்துல போட்டு இங்கே என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா வச்சிங்களா, நம்மளுக்கு இது மாதிரி இமேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நம்ம 9 இமேஜும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து அருண், அதுக்கப்புறம் இங்கே மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா இமேஜும் 9 இமேஜும் வந்து நம்ம இது மாதிரி ஒன் பை ஒன்னா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்களா, இங்கே டவுன்லோட்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து இது வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, முடிச்சிச்சிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது வீடியோஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ப்ராம்ப்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னா வீடியோ ப்ராம்ப்ட். இந்த வீடியோ ப்ராம்ப்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்குது, வீடியோவில் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு அதே கேரக்டர் முகம் மாறாமல் அதே கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்க. இங்கே வந்து வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கீழே வந்து பாருங்களா இந்த இடத்துல அம்மான்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கார்த்திக்னு சொல்லிட்டு இருக்குது, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே மீனான்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி கேரக்டர் நேம் வந்து இங்கேயே இருக்கும். இங்கே பாருங்கள் மீனா, அம்மா, அதுக்கப்புறம் கார்த்திக் 3 பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து எந்த கேரக்டர் வந்து வீடியோக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல குரோமுக்கு போகிறோம். குரோமில் போயிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கார்த்திக், மீனா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கார்த்திகை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கார்த்திக் இருக்கும். இப்போ நீங்கள் கார்த்திகை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனா வந்து அந்த சின்ன குழந்தை, அந்த மீனா வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அம்மா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். நீங்கள் ஏன்னா வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அந்த இமேஜஸ் எல்லாம் இங்கே வந்து காமிக்கும். இங்கேருந்தே வந்து நீங்கள் ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கேரக்டர் வந்துச்சு, இந்த 3 கேரக்டர் வந்துச்சு. இந்த 3 கேரக்டர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ப்ராம்ப்டை போடுங்க. ப்ராம்ப்டை போட்டுட்டு இங்கே பாருங்களா, இங்கே நேனோ பனானா ப்ரோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் குவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ப்ராம்ப்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா ChatGPTல, அந்த ப்ராம்ப்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்டர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான வீடியோஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பித்து விடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே பாருங்களா, என்ன ஃப்ளேவர் வேணும்? சாக்லேட் கொடுங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் உள்ள எடிட்டருக்கு போய்ங்க. எடிட்டரில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது தப்பாக இருக்கும், ஒரு சிலத்தில் தப்பாக வந்திருக்கும். எல்லாத்தையும் வந்து கட்டாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிங்க. இது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்துனா போடுங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் பொறுத்துனா போடுங்க. எல்லாத்தையும் வந்து போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வாய்ஸை கொஞ்சம் அப்பு டவுனு அது மாதிரி ஏதாவது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல் வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும். நான் ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல் வந்து உங்களுக்கு எடுத்துன்னு வரேன், அதுவும் மொபைலில். டே கார்த்திக், தேர்வு முடிஞ்சிருச்சு. இப்போ கோடை விடுமுறை ஆரம்பம். ஏய், இனிமே ஜாலி தான். நானும் உன்னோட விளையாட போறேன். டே அருண், வெளியே வா. அடடா, வெயில் ரொம்ப கொளுத்துது. அதுதான் கோடை விடுமுறையின் ஸ்பெஷல். அம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா போலாம். என்ன ஃப்ளேவர் வேணும்? சாக்லேட் கொடுங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி. வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். நான் பேட்டிங். நான் அம்பையர். சிக்ஸர். ஐயோ, பந்து எங்கே போச்சு? பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த பந்தை யார் அடிச்சது? சாரி அங்கிள். இனிமேல் கவனமா விளையாடுங்க.
வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணீர் குடிங்க. இப்பதான் ரொம்ப தாகம் தெரியுது. நாளைக்கு கடற்கரைக்கு போகலாமா? சூப்பர். மணல் கோட்டை கட்டணும். அலை வருது, ஓடுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இதுதான் கோடை விடுமுறையின் சந்தோஷம். ஒரு லைக் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஏஐ பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சுங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்துடலாம். என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெனிவார் பர்ஃப்யூம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த வாசனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வீடியோ கடைசியில் சொல்லுவேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.